ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். 1 இல்லை 2 இல்லை மொத்தமாக 6 வெஹிக்கிள்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி ஃபுல் அப்டேட்டில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் தொடர்ந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்காக நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். பார்க்காதவங்க மேலே ஐ பட்டனில் லிங்க் தர மறக்காம செக் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்னே தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இப்போ வாங்க அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட அப்டேட் பற்றி பார்க்கலாம். இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல மிஸ் ஆகாம வரும். வெல்கம் டு தமிழா ஜஸ்ட் நோ இட். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த 6 வெஹிக்கிள்ஸ் எந்த பிராண்ட்ல இருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எனிக்மா பிராண்ட்ல இருந்து தான் வந்து அந்த 6 வெஹிக்கிள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட மாடலோட நேம்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். எனிக்மா கிராங்க் ப்ரோ, கிராங்க் பிளஸ், 450, GT 450 ப்ரோ, ஆம்பியர், N8 தண்டர்ஸ்டோம், இந்த மாதிரி மொத்தமா 6 வெஹிக்கிள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி தான் ஒன் பை ஒன்னா ஃபுல் டீடைல்ஸா பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த லாஸ்டா சொன்ன N8 தண்டர்ஸ்டோம் மட்டும் வந்து இப்போ ப்ரோட்டோடைப் மாடலா இருக்கு, இன்னும் வந்து ஃபுல் ஃபினிஷ் ஆகல. மற்ற இந்த 5 மாடலுமே வந்து ஃபினிஷிங் கண்டிஷன்ல தான் இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஃபர்ஸ்டா நம்ம பார்க்கக்கூடிய மாடல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எனிக்மா கிராங்க் பிளஸ் மாடல் தான் பார்க்க போறோம். இது ஒன் டைம் சார்ஜ் பண்ணா எவ்வளவு தூரம் ரேஞ்ச் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப் டு 120 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஹை ஸ்பீட் மாடல்னே சொல்லலாம். இதோட டாப் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப் டு 60 கிலோமீட்டர் பர் ஹவர்ல வந்து நம்ம டிராவல் பண்ணிக்கலாம். இந்த எனிக்மா கிராங்க் பிளஸ் மாடலை 0 to 100% நம்ம சார்ஜ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் சார்ஜிங் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப் டு 3.5 ஹவர்ஸ்ல வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி கம்பெனி சொல்லியிருக்காங்க. இதுல மொத்தமா 4 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. எல்லோ, ஒயிட், பிளாக், கிரே, இந்த மாதிரி மொத்தமா 4 கலர் ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. 4 கலருமே வந்து பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய மாடல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிரிங்க் ப்ரோ மாடல். இந்த மாடல் வந்து இதோட ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்டா பார்த்த மாடலோட இது கொஞ்சம் ரேஞ்ச் கம்மி தான். ஆனா வந்து டாப் ஸ்பீடு வந்து இதுல இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப் டு 110 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம ஒரு சிங்கிள் சார்ஜுக்கு நம்ம டிராவல் பண்ணிக்கலாம். இதோட டாப் ஸ்பீடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப் டு 75 கிலோமீட்டர் பர் ஹவர்ல வந்து டிராவல் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் ஸ்பீடு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த மாடல் வந்து சூப்பராகவே செலக்ட் ஆகும். அடுத்து வர 2 மாடலுமே வந்து சிமில் கம்பேரிசன் தான் இருக்கு. எல்லா ஸ்பெசிபிகேஷனும் வந்து சிமிலரா தான் இருக்கு. அது என்ன மாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எனிக்மால GT 450 அண்ட் 450 ப்ரோ இந்த மாடலை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல என்ன சிமிலரான ஸ்பெசிபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்டரி பார்த்தலாம். இதுல என்ன பேட்டரி யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2.4 கிலோவாட் லித்தியம் அயன் பேட்டரி தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பேட்டரி யூஸ் பண்ணி இதோட ரேஞ்ச் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 0 to 100 சார்ஜ் ஃபுல் சார்ஜ்ல எவ்வளவு தூரம் நம்ம டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப் டு 120 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம வந்து ரேஞ்ச் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஸ்பீட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டாப் ஸ்பீடே வந்து 70 கிலோமீட்டர் பர் ஹவர்ல வந்து நம்ம டிராவல் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்த இந்த எனிக்மால வரக்கூடிய அந்த 4 மாடலோட பிரைஸ் அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப் டு 36,000 rupeesக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு லோவஸ்ட் பிரைஸ்ல ஒரு ஹை ரேஞ்ச் கிடைக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளா வந்து இந்த எனிக்மால வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம 5ஆவதா பார்க்கக்கூடிய மாடல் வந்து ஒரு ஹை ரேஞ்ச் மாடல்னே சொல்லலாம். இதோட மாடலோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆம்பியர். இதோட ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 100% சார்ஜ்ல இது எவ்வளவு தூரம் நம்ம டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப் டு 160 கிலோமீட்டர் வந்து நம்ம டிராவல் பண்ணிக்கலாம். இந்த ஆம்பியர் மாடலோட பிரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப் டு 53,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆன் ரோட் பிரைஸ் கிடையாது, இது வந்து எக்ஸோரூம் பிரைஸ் தான் சொல்லியிருக்காங்க. நம்ம வீடியோல ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஒரு ப்ரோட்டோடைப் மாடல் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த மாடலோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து CR22 அப்படிங்கிற மாடல். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு பைக் மாடல்ல தான் இருக்கும். இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு ஹை ஸ்பீடு பைக்கா தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட டாப் ஸ்பீடே வந்து அப் டு 120 கிலோமீட்டர் பர் ஹவர்ல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பிராணா எலக்ட்ரிக் பைக்கு ஈக்குவலான ஒரு டாப் ஸ்பீடு வந்து இந்த பைக் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட மற்ற ஸ்பெசிபிகேஷன்ஸ் வந்து இன்னும் எதுவும் தெரிய வரல. தெரிய வந்தோடனே கண்டிப்பா நம்ம சேனல்ல வந்து அப்ளை பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா வந்திருக்கு நம்புறேன். இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை தட்டி விட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல மிஸ் ஆகாம வரும். திரும்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். அன்டில் பாய் ஃப்ரம் தமிழா ஜஸ்ட் நோ இட்.